எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணா வந்தா நொட்டிடுவாரு, நீங்களே நொட்ட சொல்லிட்டு அறுத்து தள்ளிடுவாரு. எங்க இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பதையே சரி பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதுக்காக நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. போதுங்க முடியல, ப்ளீஸ் முடியல. நீங்க பேசுங்க, கருத்தெல்லாம் சொல்லுங்க, அதை நாங்களாம் ஒத்துக்கிறோம். பட் கொஞ்சம் பல்லு தேய்ச்சிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் பேசுங்க. கப்பு தாங்க முடியல. அதாவது ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இல்ல, மண்டையில அறிவு இல்ல. சொல்ல போனா இன்னும் தெளிவா சொல்லணும்னா மண்டையில அறிவு இல்ல. மண்டை ஃபுல்லா வந்து சாணி தான் வந்து கிறங்கி கிடக்கு. அந்த வீடியோ வந்து மீரா தேன்மொழி அவர்களோட வீடியோ. மீரா தேன்மொழி அவர்கள் வந்து நம்ம ஊர்ல படிச்சு நல்லபடியா படிச்சு வேலைக்கு போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகி அங்க போனதுக்கு அப்புறமும் நம்ம ஊர் மக்கள் மேலேயும் அரசியல் மேலேயும் அக்கறை கொண்டு இப்போ வரைக்கும் இங்க நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்க ஒரு பெண். எங்க வீட்டு பிள்ளை. இப்ப எங்க அம்மா வந்து ஒரு டீச்சரு, எங்க அக்கா அதுக்கு ஒரு படி மேல போய் இப்ப பிஹெச்டி படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த தலைமுறை இன்னமும் நல்லபடியா படிச்சு முன்னேறிக்கிட்டே இருப்போம். எங்க வீட்டு பெண்களுக்கெல்லாம் உந்து சக்தியா இருந்த, கொள்கை சார்ந்து இங்க போராடி தோல் கொடுத்து நின்ன பல தலைவர்கள், கொள்கைவாதிகள் இருந்திருக்காங்க. அவங்க கூட நின்று நாங்க அரசியல் பேசிட்டு இருக்கோம். அது சரி, தலைவர் எப்படி இருக்கானோ தொண்டனும் அவ்வளவு தானே. அவங்க என்ன மேடை ஏறி என்ன பேசினாரு? ஆபாசமான பேச்சுகள் தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. வாயில வந்துரும், கவர்ச்சின்னா நான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். அப்ப அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு பக்கு இல்லைல்ல. மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல, சோறு தானே திங்கிற. கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குப்பா. ஏன்னா அவர் எங்களுக்கும் தான் முதலமைச்சர். நாங்களும் இந்த நாட்டுல வரி கட்டுறோம், நாங்களும் இங்க உழைக்கிறோம். எங்களோட வரி பணத்துலதான் உங்க அண்ணன் சோறு திங்கிறான், புரியுதுங்களா? நாங்க கட்டுற வரி பணத்துலதான் உங்க அண்ணனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் இத்தனை வருஷம் வந்து இங்க டிக்கெட் நீங்க வந்துட்டு போயிட்டு 1000 2000 கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களா டிக்கெட்டு, அதுலதான் உங்க அண்ணன் வந்து சம்பாதிச்சு இந்த நிலைமையில உட்காந்துருக்கான். கூட சோறாக்கி போட்ட அவங்க பொண்டாட்டி இருக்காங்க இல்லையா, 25 வருஷமா, அவங்க ரோட்ல நிக்க விட்டுட்டு வேற ஒருத்தைய கூட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. இதுதான் உங்க அண்ணன். இப்ப வந்து ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குதுப்பா அப்படின்னு கேள்வி கேட்டா உங்க அண்ணன் வந்து பதில் சொல்லணும். ஏன்னா எங்க காசுலதான் உங்க அண்ணன் திங்கிறான், எங்க காசுலதான் உங்க அண்ணன் கோட் சொட்லாம் போட்டு உட்காந்துருக்கான். அவன் பதில் சொல்லணும். அவனுக்கு பதில் சொல்றதுக்கு கடமை அது அவனுக்கு. கேள்வி கேட்டோம்னா கண்டபடியே அப்படி கேவலமா வீடியோ போட்டுட்டு இருக்கு. சின்ன பையன் மாதிரி வந்து பல்லு தேய்ச்சிட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஸ்கூல் பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கு. மாடு மாதிரி வளர்ந்துருக்கேனால சின்ன பசங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அரசியல் கத்துக்கோங்கடா, தயவு செஞ்சு அரசியல் கத்துக்கோங்க. அரசியல்னா என்ன, நகரிகமான அரசியல்னா என்ன, ஒருத்தவங்க கேள்வி கேட்டா அதுக்கு வந்து எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னு ஸ்கூலுக்குலாம் போயிருக்கீங்களா? ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் போய் படிச்சிருக்கீங்களா? படிப்பறிவு இருக்குதா? புக்குன்னா என்னன்னு தெரியும்?